டெட் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து ஆசிரியர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு ஊராட்சியில் தூய்மை மிஷன் கழிவுகள் சேகரிப்பு இயக்கத்தின் தூய்மை பணி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணிகளை தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து பூட்டுத்தாக்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் முன்னிலையில் தூய்மை இயக்கம் 2.0 திட்டத்தின் மூலம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கான உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டெட் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து ஆசிரியர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்றும், உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது என்றும் கூறினார். தூய்மை மிஷன் என்கிற விதத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு அலுவலகங்கள், பொது இடங்கள் இதை நாம் எந்த அளவுக்கு நாம் சுத்தமாக நாம் பேணி காத்திட வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக நம்முடைய மாவட்டத்துடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய தலைமையில் இன்றைக்கு இந்த பகுதியில் அவருடைய தொகுதியில் இன்றைக்கு இந்த தூய்மை மிஷன் என்கின்ற விழிப்புணர்வை குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மத்தியிலும் இந்த ஊர் பொதுமக்கள் மத்தியிலும் இன்றைக்கு அந்த துறை சார்ந்திருக்கின்றவர்களோடு சேர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அதற்கான அந்த உறுதிமொழியை நாங்கள் இன்றைக்கு ஏற்றிருக்கின்றோம். இது நம்முடைய பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மக்களிடம் இது போன்ற நல்ல செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். இது போன்ற தூய்மை மிஷன் என்கிற வரும் பொழுது பத்திரிகைத்துறை, ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்களும் உங்களோட பகுதியில் உங்களுடைய அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்கின்ற விதத்தில் இதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் டெட் தகுதி தேர்வு குறித்து உத்தரவு தொடர்பாக ஆசிரியர்கள் பாதிக்காமல் இருக்க பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஏற்கனவே ரிவ்யூ பெட்டிஷன் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அதுக்கான டிராஃப்ட் வந்து நம்முடைய அட்வொகேட் வில்சன் எம்பி அவர்கிட்ட நாங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். 19ஆம் தேதி அன்னைக்கு அது நாளைக்கு அது லிஸ்ட் அவுட் ஆகுது அங்கேயுமே. ஏன்னா அது சார்ந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே கேட்டிருக்காங்க. நம்முடைய அரசாங்கம் ஏற்கனவே கேரளாலேருந்து எல்லாருமே இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போகும்போது நம்முடைய அரசாங்கம் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போகுது. பட் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து போராடுகிறோம் என்று சொன்னாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய டீச்சர்ஸ் யாரும் பயப்பட தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக உங்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்குது. கண்டிப்பாக ஒருத்தரை கூட கைவிடாமல் அனைவரையும் பாதுகாக்கின்ற பணியை நாங்கள் செய்வோம்.